صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العظيم. عن عدي بن حاتم رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال: اتقوا النار ولو بشق تمرة. متفق عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்நலாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், துயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், மேலும் இறுதி நாள் பரியந்தம் அந்நலாரின் அழகான அடிச்சோடுகளை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமாம் புனித மஸ்ஜிதினிலே இழ்த்திக்காவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும், எம்மால் அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டாலும், அவன் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அணுவாக அவதானித்து அவற்றை ஃபி இமாமின் முபீன் என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான ஏட்டிலே தெளிவான ஆதாரங்களோடு கேள்வி கணக்குக்காக பதிந்து கொண்டிருக்கிறான் என்ற இறையச்ச உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனால் ஏற்பட்ட விடயங்களை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத் நசீஹத் என்ற நல்ல உபதேசங்களை செய்து கொள்கின்றேன். அன்புக்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொன்னார்கள். அதாவது, 2 வணக்கங்கள் இருக்கின்றன. இந்த 2 வணக்கங்களுக்கும் உரிய கூலியை மனிதன் அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அவர்கள் துண்டு போட்டு சீட்டு போட்டுத்தான் அந்த அமல் செய்ய முடியுமாக இருந்தால் அவ்வாறு செய்வதற்கு போட்டி போடுவார்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? புக் பண்ணித்தான் அந்த அமலை செய்ய வேண்டி வரும். அதுல ஒன்றுதான் என்ன? அதான் வாங்கு சொல்லுதல். அதனால் கிடைக்கின்ற நன்மையை மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் துண்டு போட்டு தான் அந்த அமலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். 2வது சொன்னார்கள், பள்ளி வாயில்களில் முதல் சஃபிலே நின்று தொழுதல். சஃப்கள் பின்னால் போக 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 நன்மை குறைஞ்சு கொண்டே போகும். அதனால நிறைய சஃப்புகள் இடைவெளிகள் இருக்குது. இருக்கிற சஃப்புக்கு முன்னால் உள்ள சஃப்புகள் இடைவெளி இருந்தால் கொஞ்சம் முன்னால வாங்க, பின்னால் உள்ளவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். பின்னால் உள்ள சஃப்புகள் உள்ளவங்க முன்னால் உள்ள சஃப்புகள் இடைவெளி இருக்குன்னு சொன்னா முன்னால வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். நீங்க இறுதிக்கிற அதே சஃப்ல இருந்தா குறைய நன்மை கிடைக்கும், முன்னுக்கு வந்தா கூட கிடைக்கும். அவ்வளவுதான். அல்லாஹ் உங்களுடைய அஷைவுகளை கபூல் செய்து கொள்வார்கள். இன்றைய ஹுத்பாவிலே அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தினூடாக எமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஒரு அமல், அதனுடைய அந்த அமலுடைய பலனை அல்லாஹு தஆலா ஈருலகத்திலும் தருவதாக குர்ஆனிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலும் எமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். எம்மில் அதிகமானவர்கள் அந்த அமலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இருந்த போதிலும் அதனுடைய பலனை காணாமல் இருக்கிறோம் எம்மில் அதிகமானவர்கள். அது எந்த அமல் என்று சொன்னால் எல்லோருக்கும் செய்ய முடியுமான ஒரு அமல், எப்பவும் செய்யலாம், யாருக்கும் செய்யலாம். அதுதான் சதகா என்ற அமல். சதகா
சதக்கா என்று சொன்ன உடனே நிறைய பேர் பணத்தை பத்தி தான் யோசிப்பாங்க. பணம் இருந்தால் தான் சதக்கா கொடுக்கணும். இல்ல, ஜகாத்துக்கு தான் அல்லாஹ் அப்படி வச்சுக்கிறான். சதக்கா அப்படி இல்லை. சதக்காவை அல்லாஹ் எவ்வாறு கொடுக்குமாறு எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எம் அனைவருக்கும் 4 விதமான வளங்கள்ல ஏதாவது ஒன்றை தந்திருப்பான், அல்லது 2 தந்திருப்பான், 3 தந்திருப்பான், அல்லது 4ஐயுமே தந்திருப்பான். அந்த 4ல முதலாவது என்ன தெரியுமா? பொருளாதார வளம், பணம். அடுத்த வளம் என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அறிவு, ஆற்றல். அப்போ ஒரு மனிதன் பணத்தாலும் சதக்கா செய்ய வேண்டும். அவனுக்கு பணம் கிடையாதா? அல்லாஹ் அவனுக்கு அறிவை கொடுத்திருந்தால் அறிவினால் சதக்கா செய்ய வேண்டும். மூன்றாவது என்ன? உடல் ஆரோக்கியம். எம்மில் அதிகமானவர்கள் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் எமக்கு அளித்த நிஅமத்தாக, அருளாக நாங்கள் கருதுவதே இல்லை. இதை நபிகளாரும் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள் அல்லவா, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அல்லாஹ்வின் அருட்கொடைகள் இருக்கின்றன. இவற்றை அதிகமான மனிதர்கள் இது அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு வளம் என்பதை கூட எண்ணி பார்ப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னார்கள் அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம். 4வது தான் வல் ஃபரா, ஓய்வு நேரம். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு 4ஐயுமே கொடுத்திருப்பான். சில மனிதர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்க மாட்டான், அறிவை கொடுத்திருப்பான். உடல் ஆரோக்கியத்தை, உடல் பலத்தை கொடுத்திருப்பான், அல்லது நல்ல ஓய்வு நேரத்தை கொடுத்திருப்பான். ஆகவே மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ் எமக்கு எவற்றை தந்திருக்கிறானோ இந்த 4ல ஏதாவது ஒன்றை கொண்டு நாம் நிச்சயமாக சதக்கா செய்தே ஆக வேண்டும். பணமுள்ளவர்கள் பணத்தினால் சதக்கா செய்ய வேண்டும். அறிவுள்ளவர்கள் அறிவினால் சதக்கா செய்ய வேண்டும். அறிவினால் சதக்கா செய்வதென்றால் என்ன? படித்த விடயங்களை பிறருக்கு சதக்கா என்ற அடிப்படையிலே இலவசமாக கற்றுக் கொடுத்தல். அதற்கும் தெரியாதா? பணமும் கிடையாது, அறிவும் கிடையாது. அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்திருப்பார், உடல் சக்தியை தந்திருப்பார். அதனால் பிறருக்கு சதக்கா செய்ய வேண்டும். எவ்வாறு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாகனத்திலே அவனுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி கொடுத்தாலும் சதக்காவுடைய நன்மை எழுதப்படும், இறக்கி கொடுத்தாலும் சதக்காவுடைய நன்மை. ஏன்? ஒரு முஸ்லிமை பார்த்து சிரித்தால் கூட, புன்முறுவல் பூத்தால் கூட சதக்காவுடைய நன்மை. அடுத்தது வல் ஃபரா, ஓய்வு நேரத்தை யாங்கள் தியாகம் செய்து அதனை யாருக்காவது கொடுத்து அதன் மூலமாக எமக்கு சதக்கா செய்யலாம். ஆக அருமையானவர்களே, இந்த 4 வளங்களின் மூலமாகவும் இஸ்லாம் நாங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்பதனை எதிர்பார்க்கின்றது. ஆகவே யாருக்கும் கூற முடியாது என்னால் சதக்கா கொடுக்க முடியாது என்று எந்த காரணமும் கூற முடியாது. இன்னும் ஒரு ஆப்ஷன், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தையும் இஸ்லாம் எமக்கு தந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் இந்த சதக்காவை பற்றி குறிப்பாக ஒரு சஹாபியிடம் சொல்லிக்கொண்டே போனார். முதலாவது பணத்தை சொன்னார். அந்த சஹாபி சொன்னார், என்ன கேட்ட பணம் இல்லை யார சொல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குதா, இப்ப யாருக்காவது உடலினால் உதவி செய்யுங்கள், அதுவும் சதக்கா. அதற்கும் முடியாதுன்னு சொன்னார். அப்படி என்ன சொன்னாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஏதாவது படித்திருக்கிறீர்கள் சொன்னால் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். இவர் சொன்னார், அதற்கும் முடியாது யார சொல்லலாம். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்காவிலே ஆகவும் குறைந்த மட்டத்தில் உள்ளது என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒன்றுமே செய்யலாம். கடைசி ஆப்ஷன் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்து கொள்ளுங்கள், அதுவுக்கும் சதக்கா. மற்றவனுக்கு எங்களால் கரைச்சல் வரக்கூடாது, அதுவுக்கும் சதக்கா. அதான் சதக்காவுடைய கடைசி மட்டம். இன்றைய குத்துபாவிலே நாங்கள் இந்த சதக்கா என்பது ஆழ அகலமான ஒரு தலைப்பு. இன்றைய குத்துபாவிலே நாங்கள் பார்க்க விருப்பது என்னவென்று சொன்னால், நாங்கள் நிறைய சதக்கா கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? அதனுடைய சிறப்பை தெரிஞ்சு. எல்லாருக்கும் தெரியும் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ் 3 விடயங்களை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? சத்தியமிட்டு சொன்னார்கள்.
ஸலாஸத்துன் உக்ஸிமு அலைஹின்ன, நான் சத்தியமிட்டு 3 விடயங்களை சொல்கிறேன். சும்மா சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தர போகிறேன், ஃபஹ்ஃபது, அதை நீங்க நல்லா மனப்பாடமாக்கி வச்சுக்கோங்க. அப்படி சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவதே சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா. ஒரு மனிதன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு மனிதன் முறையாக கொடுக்கின்ற சதக்காவின் மூலம் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பொருளாதார பிரச்சனையே வராது. அப்ப சதக்கா கொடுத்தும் பொருளாதார பிரச்சனை வந்தா என்ன காரணம்? நாங்க கொடுத்து சதக்காவில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதை பத்தி தான் நாங்க இப்ப கதைக்கு இருக்கிறோம். ஹதீஸை முடிச்சு விட்டு வாரேன். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்ன விடயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்றது, ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது அநியாயம் இழைக்கப்பட்டு இவர் பொறுமையாக இருப்பாராக இருந்தால் நிச்சயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அவரை ஈருலகத்திலும் கண்ணியப்படுத்தியே ஆகுவார். இங்கு அவருக்கு கேவல மாதிரி விளங்கும், ஆனா மூத்துக்கு முன்பதாக அவசரமாகவோ அல்லது தாமதமாகவோ அல்லாஹ் அவரை இந்த உலகத்துல கண்ணியப்படுத்தித்தான் மூத்தாக்க வைப்பான். அதே கண்ணியத்தெல்லாம் மறுமையிலே கொடுப்பான். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்ன விடயம் என்ன தெரியுமா? இதையும் நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உலகத்திலே பிற மக்களிடம் யாசகம் கேட்கின்ற அந்த வாயிலை திறப்பார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் வறுமையின் வாயிலை திறந்தே ஆகும். இந்த 3 விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு கூறியதை அபூ கப்ஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதால் கேட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். இது சதகா பற்றி ஒரு சதகாவை சிறப்பக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸை நாங்கள் வழங்கி வச்சிருக்கிறோம். எப்படி? சதகா கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் கெட்ட மரணம், பரிதாபமான மரணம் வராது. ஆனா முறையாக கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுக்கு, முறையாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுக்கு உலகத்திலே பயங்கரமான எந்த நோயும் வராது, எந்த முசீபத்தும் வராது. சாதாரண நோய்கள் வரும், பயங்கரமான எந்த நோயோ முசீபத்தோ வராது. இது நாங்கள் எல்லாரும் படித்து மனனம் செய்திருக்கின்ற நபிகளாரின் அருள் வாக்கியம். ஆனால் என்ன நடக்கின்றது சொன்னால், எம்மில் அதிகமானவர்கள் சதகாக்களை கொடுக்கிறார்கள், ஆனால் பலன் காண்பதில்லை. இஸ்லாம் சதக்காவை கொடுக்குமாறு கூறிவிட்டு எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதனையும் சொல்லி தந்திருக்கிறது. நிறைய விடயங்கள் இருக்கிற ஹுத்பாவிலே 10 விடயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 10 விடயங்கள் பேணப்பட்டு ஒருவர் 1 ரூபாய் சதக்கா கொடுக்கட்டும், அந்த 1 ரூபாய் அவரை எங்கோ கொண்டு வந்து வைத்து விடும். சதக்காவுக்கு அல்லாஹ் அவ்வளவு சக்தியை வைத்திருக்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தானே, நீங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும் என்றால் ஈத்தம் பழத்தின் ஒரு கீற்றையாவது சதக்கா கொடுத்துக்குவோம். கிலோ கணக்கில் ஒரு ஈத்த பழத்துடைய விஷயத்தை தாம்பா அதை சரி முறையாக கொடுத்தா அந்த ஈச்சப்பழம் கீற்று எங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். சதக்காவுக்கு அல்லாஹ் அவ்வளவு சக்தி வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அடுத்த கட்டம் யோசிக்க வேண்டும், எவ்வாறு சதக்கா கொடுத்தால் இந்த பலன்களை அடையலாம். முதலாவது இஹ்லாஸ், மன தூய்மை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற நோக்கத்திலே கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கின்றது? நீ வலதால் கொடுக்கின்ற சதக்கா, வலது கரத்தால் கொடுக்கின்ற சதக்காவை உனது இடது கைக்கும் தெரியாமல் கொடு. ஆகவே இஹ்லாஸ் முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? இஸ்லாம் எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வஆத்தல் மால அலா ஹுப்பி. நாங்க பிறருக்கு சதக்கா வழங்குகின்ற பொழுது அல்லது உதவிகள் செய்கின்ற பொழுது மன திருப்தியோட செய்யணும். ஹுப்பிஹி, மன திருப்தியோட. இல்ல கொடுக்காட்டி நினைப்பாங்க, என்னை பத்தி மத்த மாதிரி பேசுவாங்க என்று சமூகத்தின் குறைகளுக்கு, குறையான பேச்சுகளுக்கு பயந்து கொடுத்தா, வேண்டா வறுப்போட கொடுத்தா எந்த பலனும் கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் பிரச்சனை.
ஆசையோடு ஆர்வத்தோடு மன விருப்பத்தோடு கொடுக்கணும். இது அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த சதக்காவை வர்ணிக்கின்ற பொழுது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர் அப்படித்தான் சதக்கா கொடுத்தார். சூரா அத்-தஹர். மூன்றாவது இஸ்லாம் என்ன சொல்கின்றது? சதக்கா கொடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய மூன்றாவது விடயம் என்ன தெரியுமா? சுத்தமான பொருளை கொடுக்கணும். ஹராமான பொருளை சேர்க்கக்கூடாது. பணமாக பொருளாக கொடுப்பதாக இருந்தால் ஹலாலான பொருளாக இருக்கணும். இதை மாதிரி படிச்சு கொடுக்க போறோமா? நல்ல விஷயங்கள் ஹலாலான விஷயங்களை தான் படிச்சு கொடுக்கும். ஹராமான விஷயங்களையும் சில சந்தர்ப்பங்களை படிச்சு கொடுக்க வேண்டிய வார எப்பக்கி அதிலிருந்து எங்களை தப்பிச்சு கொள்றது. அப்படித்தானே? இப்படி செஞ்சா பாவம் ஹராம், அதை தெரிஞ்சிருக்கணுமே தவிர்த்து கொள்றதுக்கு. அதனால மற்றும்படி சில விடயங்கள் இருக்கின்றது, அதை அறிமுகப்படுத்துவதே பாவம். ஆகவே அவற்றை சொல்லிக் கொடுக்க முடியாது, ஹராம். அதுக்கு சதக்காய். அதே போன்று பாவமான விடயங்களுக்கு உதவி செய்தல் ஹராமான. உதாரணமாக வீடுகளுக்கு வருவாங்க பாஸ்மார், எங்கள் அதிகமானவங்க தெரியாம என்ன செய்யற, அவனுக்கிட்ட நல்லா வேலை வாங்கலாம் என்ற நோக்கத்தோட சிகரெட்டை வாங்கி குடிப்போம், அல்லது பீடி சுருட்டு, சில இடங்கள்ல போத்தலையும் வாங்கி குடிப்பான். கேட்டா இல்ல அப்பதான் கொஞ்சம் வேலுக்கு எடுத்து வேலை செய்வான். அருமையானவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் வாங்கி கொடுத்தவரும் குடிச்ச பாவத்தை சுமந்து கொள்வார். எல்லாரும் அந்த ஹதீஸ் படிச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையின் பாதி அளவாவது ஒரு பாவத்துக்கு உதவியாக இருந்தால் அதே பாவம் செய்தவர் குற்றம் இவருக்கும் எழுதப்படும். ஆகவே அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே மூன்றாவது என்ன? சுத்தமான பொருள் இருந்தால் சதக்கா கொடுக்கும். ஹராத்தை எடுத்து வட்டி எடுத்து கொடுக்கிறார். மக்களை ஏமாத்தி சம்பாதித்த பணத்தால் எடுத்து சதக்கா கொடுக்கிறார். அதுக்கு பாவம் தான் எழுதப்படும். ஆகவே மூன்றாவது சுத்தமான பொருளாக இருக்க வேண்டும். அடுத்தது அல் குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, உங்களோட சதக்காக்களுக்குரிய பரிபூர்ணமான கூலிய பலனை நீங்க அடையணுமா? அல் குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க். நிறைய பேருக்கு இது கஷ்டம் இது செய்யறது. என்ன சொல்லுது இஸ்லாம்? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருளை, உங்களிடத்தில் இருக்கின்ற உங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய விருப்பமான பொருளை பிற மக்களுக்கு சதக்காவாக தர்மமாக கொடுக்கும் வரையில் நீங்கள் சதக்காவின் பரிபூரண பலனை அடையவே மாட்டீர்கள். இதுல இந்த எங்கள் அதிகமானவங்க பிழைத்து போறாங்க. எங்கல்ல நாங்கெல்லாம் எப்படி சதக்காவால பலன் எதிர்பார்க்கிறோம், நாங்க நினைச்ச மாதிரி கொடுத்து பலன் எதிர்பார்க்கிறோம். நடக்காது. இதனால பாருங்க, இந்த குர்ஆன் ஆயத் இறங்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஓடி வாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நிறைய காணிகளுக்கு சொத்துகளுக்கு சொந்தக்காரர். இவர் நாங்கள் அறிந்திருக்கின்ற பைருஹா தோட்டத்தின் உரிமையாளரும் இவர் தான். பைருஹா தோட்டம் என்பது லேசான தோட்டம் அல்ல. அந்த பாலைவனத்திலே இருந்த தோட்டத்திலே, அந்த பைருஹா தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்பினால், ஒரு மதுரமான நல்ல தண்ணீர் குடிக்கணும் என்று விரும்பினால் அந்த பைருஹா தோட்டத்துக்கு போய் அந்த கிணற்றினால் நீர் அருந்துவார்கள். அப்படி என்றால் அந்த காணியின் பெருமதி எப்படி இருந்திருக்கும், வேல்யூவேஷன் எப்படி இருந்திருக்கும்? நானோ நீங்களோ கொடுக்க முன் வருவோமா? இல்ல. இந்த சஹாபி ஓடி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருப்பதை நான் கேள்விப்பட்டேன் யா ரசூலல்லாஹ், செவியுற்றேன் யா ரசூலல்லாஹ். இதோ என்னிடத்திலே இருக்கின்ற சொத்துக்களில் எனக்கு மிகவும் விருப்பமான சொத்து இந்த பைருஹா தோட்டம் யா ரசூலல்லாஹ், இதனை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். நான் அடுத்த பொய்ஸ்ல அதை கலக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, முடிந்த அளவு விருப்பமான பொருட்களை சதக்கா செய்யணும், உச்ச பலனை அடையணும் என்று சொன்னார். இப்ப நாங்க அப்படி இல்லை. ஒரு குர்பானை அறுத்தாலும் குர்பான் கொடுக்கிற நாங்க என்னத்துக்கு?
நிறைய பேர் கொடுக்குற பலாய் முசீபத்துகள் இல்லாம போகணும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வரணும் என்று குர்பானை கொடுத்துட்டு அந்த குர்பான் பிராணியில் உள்ள விசேஷமான பொருள் எல்லாம் இவருடைய பார்சல், மூளை ஈரல் போன்ற எல்லாம் இவருடைய பார்சல்ல. இவர் எதிர்பார்க்கிறார் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுத்து போட்டுட்டு இந்த பிள்ளையுடைய நோய் குணமடைய வேண்டும். நடக்குமா? நடக்குமா? நடக்காது. ஆகவேதான் இஸ்லாம் குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, நீ உரிய பலனை சதக்காவின் மூலம் அடைய வேண்டுமா, விருப்பமான பொருளை தர்மம் செய். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினூடாக படிப்பித்து தருகிறார், கற்றுத் தருகிறார். மகனை அறுத்து பலியிட சொன்னான் அல்லவா? ஆக அன்புக்குரியவர்களை, முடிந்த அளவு விருப்பமான பொருளை கொடுத்தா சதக்காவால பலனை அடையலாம். அடுத்து ஐந்தாவது சதக்கா கொடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயம்தான், சதக்காக்கள் அல்லது உதவிகள் செய்கின்ற பொழுது எங்கட சொந்த பணத்தால, மற்றவன் தார பணத்தால, இப்ப நான் சொல்ல போற விடயம், எங்கட சொந்த பணத்தால நாங்க மற்றவர்களுக்கு உதவி சதக்கா செய்வதாக இருந்தா இஸ்லாம் குர்ஆன் ஒரு ஆர்டர், ஒரு முறையை வைத்திருக்கின்றது. யாரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நாங்க நீங்க நினைச்ச மாதிரி நினைச்சாக்களுக்கு குறைத்து கொடுக்கலாம், கொடுத்தா பலன் கிடைக்காது. இஸ்லாம் என்ன சொல்கின்றது? யாரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? தெளிவாகவே சொல்கின்றது, முதலாவது ஆரம்பிக்கணும் குடும்பத்திலிருந்து. முதல்ல பார்க்கணும் ஏண்ட குடும்பத்துல, முதல் பெற்றோர். குடும்பத்திலே உங்களுக்கு தெரியுமே யாருக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பெற்றோர், அதற்கு பிறகு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆர்டர், அந்த முறை தெரியும். அங்க முதல்ல பார்க்கணும் இவங்கள யாரு கஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் குடல்வாழ் ஜனங்களுக்கு, பிறகுதான் கடலுக்கு போடணும். அப்படின்னா என்ன, ஊருக்கும் உலகத்துக்கும் செய்ய போகும். முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இதுலயும் பிழைச்சு போறாங்க. நிறைய பேர் சொந்த பெற்றோர் நிம்மதியாக வெளிவாசல் போகக்கூடிய அளவுக்கு வசதியான கழிவறை இல்லை, இவர் ஊருக்கும் உலகத்துக்கும் கொடுத்து இறக்கிறார் வாரி வாரி. பலன் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறார், குர்ஆன் என்ன சொல்லணும், முதல்ல குடும்பத்தை பா. இப்ப நான் மேல் சொன்ன ஹதீஸுக்கு வாரேன். இந்த சஹாபி வந்து சொன்னார் தானே, நான் அந்த காணிய அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்கிறேன். நபி அவங்க சரின்னு சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச நேரம் தூரம் போனதுக்கு பின்னால் மீண்டும் அந்த சஹாபி அழைக்கிறாங்க. அழைத்து கேட்கிறாங்க அந்த சஹாபி கிட்ட, தோழரே, உங்களோட வீட்டுல உங்களோட குடும்பத்துல கஷ்டவாளிகள் இருப்பாங்க அல்லவா, ஆகவே இந்த காணியை நீங்க வக்ஃப் பண்ணாதீங்க. வக்ஃப் பண்ணாம அந்த காணியை உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்களில் கஷ்டமானவர்களுக்கு அந்த காணியை பங்கு வைத்து நீங்கள் சதக்கா கொடுத்து விடுங்க. ஆகவே அருமையானவர்களே, சதக்காக்கள் உதவிகள் செய்கின்ற பொழுது முதலாவது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இது சொந்த பணமாக இருந்தா, ஏதாவது நிறுவனத்தால தந்தா, பொதுவாக கொடுக்கின்ற பொழுது நாங்க மாத்தித்தானே செய்யறோம். எங்கேயாவது சாமம் பங்கிட வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க டூட்டா கடை லிஸ்ட் தான் போட்டுக்கொள்றோம், பிறகுதான் மற்றவங்க. இஸ்லாம் அப்படி சொல்லாது. ஒரு சொந்த பணத்தால் கொடுப்பதாக இருந்தால் முதல்ல குடும்பம், பிறகு மற்றவங்க, மற்றதுக்கு மற்றமாக. அடுத்து ஆறாவது, சதக்கா கொடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயம்தான், நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை அறிந்து தெரிந்து அதற்கேற்ற உதவிதான் செய்யணும். ஒருத்தருக்கு நிம்மதியாக ஈக்கிறதுக்கு ஒரு அழகான வீடு இருக்குதுராய், மழை பெஞ்சா கூரையெல்லாம் நலையுது. இவட்ட தேவை என்ன? கூரை அழகா இருக்கணும், மழை பெஞ்சா நலையா. ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு போயிட்டு கேட்கிறாரு, இவர் கூரை விஷயத்தை சொல்றாரு, அந்த கூரை கேஸில சரி வராது, உங்களோட ஒண்ணுமண்டா உங்களோட உம்ராவை கூட்டி கொண்டு போறோம், அல்லது ஒண்ணுமண்டா அவங்களோட பாத்ரூமுக்கு நான் டைல்ஸ் பிடிச்சி தாரேன், ஒண்ணுமண்டா அவங்களுக்கு இதை செஞ்சு தாரேன். ஆனா அவருக்கு இருக்க தேவை என்ன?
கூறநலை இது. இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அவருக்கு என்ன தேவை இருக்கின்றது. ஃபகீர் என்ற சொல்ல குர்ஆன் ஹதீஸ் பாவித்திருப்பதே அதுக்கு தான். தேவை என்ன தேவை இருக்குதோ அதைத்தான் நாங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறோம். நாங்க நினைத்து செஞ்சதுக்கு சதகாவுடைய பலன் கிடைக்காது. ஆகவே 6வது அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். 7வது இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம்தான், இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய பேர் இதில் தவறு விடுறார். நாங்க யாருக்கு சதக்கா கொடுக்கிறோமோ, உதவி செய்கிறோமோ, அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துத்தான் அந்த சதக்காவை உதவியை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதர்களாக படைத்த எல்லோருக்கும் ஒரு சுய கௌரவத்தை படைத்து வைத்திருக்கிறான். செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஹுர்மத்தன் அரபியில சொல்லுவாங்க, சுய கௌரவம். ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய சுய கௌரவம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பரிசு தெரியுமா? எவ்வளவு பரிசு? காபா இருக்குது, காபத்துல்லாவை விடவும் பெரியது. நாங்க சொல்லுவோம் தானே, முந்தைய காலத்தை இப்போ சொல்லுவோமே, ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய மனதை உடைக்கிறது காபத்துல்லாவை உடைக்கிறதை விடவும் பெரிய பாவம் என்று சொல்லி. இது ஹதீஸ் அல்ல, நேரடி ஹதீஸ் அல்ல. நான் சொல்ல போற இந்த ஹதீஸில் இருந்து எடுத்த ஒரு கருத்து. என்ன ஹதீஸ்? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து புகழ்ந்தார்கள். உண்மையிலே புகழப்பட வேண்டிய ஒரு பள்ளி, அல்லாஹ்வின் இல்லம், அல்லாஹ்வின் இல்லம். புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், நீ எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு பரிசுத்தமான ஒரு படைப்பாக இருந்தாலும், நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு முஸ்லிமுடைய மானம் மரியாதை இருக்குதே, அல்லாஹ்விடத்திலே உனக்கு இருக்கின்ற மரியாதையை விடவும் மேலானது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவே அருமையானவர்களே, யாருக்காவது நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும். நாங்க கொடுக்கிறது 1 லட்சம் 2 லட்சம் பெறுமதியான உதவியாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சுய கௌரவம் இருக்கின்றது அருமையானவர்களை விலை மதிப்பற்றது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் பிற மக்களுக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது அவர்களுடைய கௌரவத்தை, மானத்தை, மரியாதையை பாதுகாத்து கௌரவமாக கொடுக்க வேண்டும். கௌரவமாக. இது ஒரு 5000 பேக கொடுத்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நிறைய அந்த போட்டோ யாராவது விரும்புவாங்களா? இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி வாங்குறத, முழு உலக மக்களும் பார்க்கறத நாங்க விரும்புவோமா? நாங்க விரும்புவோமா? இதுக்கு பேரு சதக்காவா? இல்ல. இந்த சதக்காவுக்கு எந்த பலனும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. அடுத்ததாக இஸ்லாம் சொல்லுகின்ற இன்னொரு மிக முக்கியமான விடயம்தான் 8வது, கொடுத்த சதக்காவை, செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டினா அப்படியே அழிஞ்சு போயிட்டு. எப்படி அழிஞ்சு போகும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சொல்லி தருகிற சூரா பக்ராவில் நான் தமிழ் மொழிபெயர்ப்ப மாத்திரம் கூறுகின்றேன். எப்படி சொல்கிறான்? யா சொல்லி காட்டுவதற்காக, மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு தான தர்மம் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுடைய செயலேட்டிலே உள்ள பாவங்களை எப்படி அழிப்பான் தெரியுமா? ஒரு பெரும் பாறாங்கல்லுக்கு மேலால் மண் துணிக்கைகள் இருக்கின்றன. பெரும் ஒரு பலத்த காற்றும் மழையும் வீசுகின்றது. அந்த கல்லுக்கு மேலால் உள்ள அந்த மண் துணிக்கைகள் எப்படி அடையாளம் காணாதவாறு பறந்து அழிந்து கழுகிப்பட்டு போய்விடுமோ, இதே போன்று யாரெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்ததை சொல்லி காட்டுவார்களோ, காண்பதற்காக செய்வார்களோ, இவர்களுடைய செயலேட்டிலே உள்ள பாவங்களை அல்லாஹ் அப்படியே அழிச்சு நாசமாக்கிடுவார். இன்னைக்கு நிறைய பேர் சதக்கா கொடுத்தும் பலன் காணல என்றால் இதுதான் காரணம். குர்ஆன் போய் சொல்லல, ஹதீஸ் போய் சொல்லவும் இல்லை. சம்திங் ராங் வித் அஸ். எங்களுக்கு நாங்கள் செய்த சதக்கால ஏதோ ஒரு ராங் பிரச்சனை இருக்குது. அடுத்ததாக அந்த சொல்லி காட்டுகின்ற பண்பை அல்லாஹ் அவனுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறான். நாங்க அஸ்மால் ஹுஸ்னால படிக்கிறோம் அல் மன்னான், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பண்பு. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார். எப்படி? லா யத்ஹுலுல் ஜன்னத மன்னான். யாரெல்லாம் தான் பிறருக்கு கொடுத்த சதக்காக்களை, செய்த உதவிகளை, தான தர்மங்களை சொல்லி காட்டுவார்களோ, கூறி காட்டுவார்களோ, இவர்கள் ஒரு நாளும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். சுவர்க்கம் கிடைக்காது. எல்லாம் கொடுத்தீப்பார், அங்க போயிட்டு பார்த்தா 0 ஒன்றும் இல்லை.
ஒன்றுமில்லை. ஆக அருமையானவர்களே, அமல்கள் செய்கின்ற பொழுது பயந்து பயந்து செய்யணும். இது அல்லாஹ் அங்கீகரிப்பானா பாருங்க. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு நபிமார்கள். இவங்க கஅபாவை கட்டுறாங்க. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ கஅபாவை கட்டுறாங்க. இது திக்கல மீதி வழியில கஅபாவை கட்டுறாங்க. கட்டி கட்டி ஒவ்வொரு கட்டம் அவங்க கட்டினத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் துவா கேட்பாங்களாம். குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் சூரா பக்ரால 127வது வசனத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுறான் எப்படி நாங்க சதக்கா கொடுக்கணும். என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களுடைய இந்த சேவையை நீ ஏற்றுக்கோ யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் என்று துவா கேட்டு கேட்டுத்தான் அந்த கஅபாவை கட்டினாங்க. சொல்லுவார்கள், அமல் செய்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது நரகத்துக்கு பயப்படணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நன்மை செய்கின்ற பொழுது ஒருத்தருக்கு பயப்படணும். யாருக்கு? ஷைத்தான். ஏன் ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல எங்களை எப்ப வழி கெடுப்பான் என்று ஷைத்தான் சொல்லிட்டு வந்திருக்கிறான். சூரத்துல் அஅராஃப்ல அல்லாஹ் சொல்கிறான், எப்ப தெரியுமா வழி கெடுப்பான்? லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியார்களை வழி கெடுக்கிறப்ப தெரியுமா, அவங்க நன்மை செய்ய சொல்லு, பாவம் செய்ய சொல்லி ஷைத்தான் வரமாட்டே. வழிகெடுத்து முடிஞ்ச ஒரு பாவத்தில் இருப்பாரு, நன்மை செய்ய போகலாம் வரும். குறிப்பாக சதக்கா போன்ற அமல்கள். சூரத்து காப்புல கூட அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க நல்லதுதான் செய்யறது. அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا. அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க அவங்க தான் சரியா செய்யற, நாங்க தான் சரியா செய்யறோம் என்று. ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அல் குர்ஆன் சொல்லுங்க. ஆகவே அமல்கள் செய்கின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 9வது அல் குர்ஆன் என்ன சொல்கின்றது? சதக்கா எப்படி கொடுக்கணும் தெரியுமா? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. பிற மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதோ அல்லது ஏதாவது சதக்காக்கள் கொடுக்கின்ற பொழுதோ எங்கட உள்ளத்துல அணுவளவேனும் ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால், எப்படி எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு சொன்னா, இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஜஸாஅன் வலா ஷுகூரா. நாங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அவர் எனக்கு ஜஸாக்கல்லாஹ் கைரா சொல்லணும் என்று கூட எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா அந்த சதக்கா பாத்தில். ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, அவர் எதிர்பார்க்கிறாரு, நான் இப்ப இவருக்கு ஹெல்ப் பண்றேன், இவருக்கு சதக்கா எனக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும், என்ன கண்ட எலிமினிக்கணும், எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லணும், சாப்பாட்டுக்கு சொல்லணும், என்ன வாகனத்துல போச்சல ஏற்றி கொண்டு போகணும் என்று ஏதாவது எதிர்பார்த்தால் அவரோட சதக்கா பாத்தி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோமா இல்லையா? அண்ணா இவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறேன்டா, முகத்தை பார்த்து சிரிக்காம கூட போறான்னு சொல்றோமா? சதக்கா பாத்தி. அந்த சதக்காவில் ஒரு பலனும் கிடைக்காது. அல் குர்ஆன் சொல்கின்றது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த சதக்காவை லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. எப்பவுமே அமல் செய்கின்ற பொழுது எங்கள்கிட்ட வர வேண்டிய கொள்கை என்ன தெரியுமா? இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ். ஏண்ட கூலி அல்லாஹ் தந்தா சரி, மற்றதுக்கு யாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. சதக்காவிலே இது வரணும். கடைசியாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது? 9வது, சதக்கா கொடுத்த பொருளை அல்லது தான் செய்த உதவியை சொல்லி காட்டுறது. ஒன்று என்ன? கொடுத்த பொருளை ஏதாவது பிரச்சனை வந்தா கேட்டடிக்கிறது. அதுக்கு சமந்தான் கொடுத்தத ஒரு நாளத்துக்கு பிரச்சனை வந்தா சொல்லி காட்டு. இது எதுக்கு சமனானதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நாய், நல்லா கேட்டுக்கணும், ஒரு நாய் வாந்தி எடுத்து சத்தி எடுத்து விட்டு அதே அந்த வாந்தியை, அந்த நஜீஸை அதே அந்த நாய் சாப்பிடுவதற்கு ஒப்பானது. அவ்வளவு கேவலமான ஒரு விடயம்தான் கொடுத்த அந்த பொருளை மீட்டி பெறுதல் அல்லது ஒரு கட்டத்தை சொல்லி காட்டுறது. இந்த சதக்காவுக்கும் எந்த பலனும் இல்லை. ஆக அருமையானவர்களே, சதக்காவினால் உண்மையான பலனை அடைய வேண்டுமா? மேல் சொன்ன இந்த 10 விடயங்களும் அவதானிக்கப்படும். ஒன்று சரி அது பிழைச்சிச்சோ சதக்காவில் ஒரு பலனும் அடையாது, ஒரு பலனும் அடைய முடியாது.
ஆகவே இந்த விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இறுதியாக காலத்தின் தேவை கருதி ஒரு மிக முக்கியமான விடயத்துக்கு ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தற்பொழுது எமது நாட்டுடைய நிலவரம் பொருளாதார ரீதியாகவும் அதே போன்று காலநிலை ரீதியாகவும் நாங்கள் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வளங்களை நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நீராக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த கொஞ்ச நாட்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக, கவனமாக, நிதானமாக, தேவைக்கு மாத்திரம் அந்த பொருட்களை பாவிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வளம மாதிரி என்ன வந்தாலும் நாங்கள் போறவை நாங்கள் தான், எங்களுக்கு ட்ரிப் போகாம ஈக்கலாம், எங்களுக்கு அது செய்யாம ஈக்கலாம் என்று போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு இடத்துல மாற்றுவோம். குறிப்பாக இஸ்லாம் வீண் விரயத்தை ஹராமாக்கி இருக்கு. அல் குர்ஆன் எப்படி சொல்கின்றது வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை? எப்படி அல் குர்ஆன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துது? இன்னல் முபத்திரீன் கானூ இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் பணத்திலோ எதிலையா இருந்தாலும் பரவாயில்லை, வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் என்று சொல்லல, உடன் பிறந்த சகோதரர்கள் என்று இஸ்லாம் குர்ஆன் சொல்கிறது. அவ்வளவு மோசமானது. ஆகவே குறிப்பாக இந்த காலத்திலே எங்கு போனாலும், அது எங்கள் வீட்டு பொருட்களாக இருக்கலாம் அல்லது பள்ளி போன்ற பொது இடங்களாக இருக்க, எங்கு போனாலும் இந்த பொருட்களை வீண் விரயம் செய்யாமல் முடிந்த அளவு சிக்கனமாக கவனமாக பாவிப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட விடயங்களை அழகான முறையிலே மௌத்து வரையில் அமல் செய்வதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. ويا أيها الأحباء في الله، بادروا بالأعمال الصالحة وسخلوها في موازينكم العادلة وقدموها ليومكم الآخرة، وكونوا من عباد الله الذين يستمعون القول فيتبعون أحسنه، أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وقولوا قولي هذا أستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر، لا راضي ما قضاه ولا دافع ما صدر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، أبدا بنفسه تظليما وثنى بالملائكة القدسية تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وعن السبتين شهيدين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعن زهراء البتول فاطمة بنت الرسول رضي الله تعالى عنها، وعن سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اصلح أحوال المسلمين في العالم كله. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.